தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை, பூரம் நட்சத்திரம் மாலை 3:18 வரை, பிறகு உத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இந்த முன்னோர்கள் சொல்லி வைத்த அந்த ஒரு பாடல். சில மாதங்களில் சில காரியங்கள் சுப காரியங்களுக்கு செய்யக்கூடாது, ஆன்மீக ஈடுபாடு வச்சுக்கணும், மாதம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இறை வழிபாட்டில் நம்பிக்கை வச்சு அந்தந்த மாதங்களில் அந்தந்த தெய்வங்களை போய் கும்பிடணும்னு சொல்லி ஒரு 6 மாதங்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னேன். சம்ஹாரம் 2 மாதத்தில் சம்ஹாரம் நடந்துச்சு. என்னென்ன சம்ஹாரம் அப்படின்னா, ஒன்று ராவண சம்ஹாரம், இன்னொன்று இரணிய சம்ஹாரம். ஆடி மாதத்தில் நடந்தது ராவண சம்ஹாரம், புரட்டாசி மாதம் நடந்தது இரணிய சம்ஹாரம், அசுரனை அழித்தது. ஆகையினாலே அப்படி சம்ஹாரம் போராடுனது இறைவனே போராடி இருக்கிற மாதங்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் இருக்கணும்னா அந்த மாதங்களில் ஒரு அந்த தெய்வத்தை போய் கும்பிடணும். சுபகாரியங்கள் செய்கிறதுல கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். அதே நேரத்தில் நம்ம இறை வழிபாடை வச்சுக்க நம்முடைய கவனங்கள் எல்லாம் இறைவன் மேல் இருக்கின்ற பொழுது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த 6 மாதத்தில் 3 மாதம் பற்றி சொன்னேன் உங்களுக்கு. ஆடி மாதம் ராவண சம்ஹாரம் நடந்துச்சு, மார்கழி மாதம் பாரத போர் நடந்துச்சு, புரட்டாசி மாதம் இரணிய சம்ஹாரம் நடந்துச்சு. அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறோம்னு சொல்லியிருந்தேன். ஆனி மாதம், இப்போ இந்த மாதம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, மகாபலி சக்கரவர்த்தி ராஜாங்கத்தை எல்லாம் இழந்து பாதாளத்துக்குள்ள போனாராம். 3 அடி மண் கேட்டான்னு ஒரு பாடல் இருக்கும். 3 அடி கேட்டாரு. உடனே மகாபலி சக்கரவர்த்தி என்ன பண்ணாரு, நம்ம தான் நாடு ராஜ்யமெல்லாம் வச்சிருக்கவே, 3 அடி தானே கேட்கிறாரு, வாமன அவதாரமா வந்து, அதனால இது என்ன ஒரு பெரிய காரியம்னு ஓகே சொல்லிட்டாரு. ஒரு அடியில இந்த உலகத்தை அளந்துட்டாரு, 2வது அடியில வானத்தை அளந்துட்டாரு, 3வது அடியில் இடமில்லைன்னாரு. அவர் தன் தரையில் வச்சுக்க சொன்னாராம். வச்ச உடனே அப்படியே பாதாளத்தில் கீழே இறக்கிட்டார். அந்த கால் வச்ச உடனே மகாபலி சக்கரவர்த்தி ராஜாங்கத்தை இழந்து பாதாளத்திற்குள் போனது எந்த மாதம் அப்படின்னா ஆனி மாதம். ஆகையினாலே தான் ஆனி மாதத்தில் இந்த பூமி பூஜை போடுறது, பூமி மாறுறது, வீடு மாறுறதெல்லாம் கூடாது அப்படிம்பாங்க. பொதுவாக தவிர்க்க முடியலைன்னா நம்ம நல்ல நேரம் பார்த்து செய்யலாம். இருந்தாலும் கூட அந்த முன்னோர்களுடைய வாக்கியம் இன்றைக்கும் பல பகுதிகளில் கடைபிடித்து வருகிறார்கள். அதே போல மாசி மாதம் எடுத்துக்கினா, சிவபெருமான் ஆலகால விஷம் சாப்பிட்டது. அந்த மேருமலையை மத்தாக வைத்து வாசுகி என்ற பாம்பை போட்டு ஒரு பக்கம் அசுரர்கள் தேவர்கள் எடுத்தாங்க. முதல்ல அது கக்கின விஷத்தை எல்லாம் இந்த உலகம் நன்மை பெற சிவன் குடித்தார்னு சொல்லித்தேன். கண்டத்தில் வந்தோடனே பார்வதி தேவி கழுத்தில் கை வச்சுக்கிட்டு இருந்தாலாம். ஆகையினாலே தான் நீலகண்டம்னு பேராம். இன்றைக்கும் சில பேருக்கு பாருங்க நீலகண்டன்னே பேர் வச்சிருப்பாங்க. சிவன் ஆலகால விஷம் வருந்தியது எப்ப அப்படின்னா, இந்த பிரதோஷம் நடந்ததுங்கிறது மாசி மாதத்துல. ஆகையினாலே மாசி மாதம் சிவன் வழிபாட்டை முழுமையா வச்சுக்கணும். நமச்சிவாய நமச்சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும், இமைப்பொழுதும் இடைவிடாமல் உச்சரியுங்கள், இனிய வாழ்க்கை வந்து சேரும் கண்டுகொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அற்புதமான ஒரு பாடல் உண்டு. மாங்கனியை கணபதியாம் மகனிடம் ஈந்தார், மால்மருகன் கோபத்தோடு மலையினை சேர்ந்தார், தீங்கு வராதிருக்க அவன் திருப்பெயர் சொல்வோம், அவன் திருவருளால் எந்த நாளும் வாழ்க்கையை வெல்வோம்னு ஒரு பாடல் உண்டு. இப்படிப்பட்ட அந்த சிவனுக்குரிய பாடல்களை எல்லாம் படித்து மாசியில நம்ம கும்பிட்டோம்னா, மாசி மாதத்திலே தான் இந்த கோவில் விழாக்கள்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. பூசை போடுறதுன்னு வச்சிருப்பாங்க முருகனுக்கு. அந்த பூஜைகள் எல்லாம் கலந்துக்கிற போது நம்முடைய வாழ்க்கை பாதை சீராகும், நேராகும், ஜோராகும். சரி, பங்குனி மாதம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, மன்மதனை நெற்றிக்கண்ணால் சிவன் எரித்தது பங்குனி மாதம். ஆகையினாலே தான் காமன் தகனம் அப்படிம்பாங்க. வாரியார் இருக்க பிரசங்கத்தில் சொன்னாரு, காமன் அப்படின்னு ஏன் பேரு மன்மதனுக்குன்னா, அவை எல்லோருக்குமே காமன், எல்லோருக்குமே காதல் வரும். ஆகையினாலே காமன், எல்லோருக்கும் காமன் அப்படிம்பார் வாரியார். சொற்பொழிவில் சொல்வார், மன்மதனை நெற்றிக்கண்ணால சிவன் எரித்தாராம். சிவனுடைய தவத்தை கலைப்பதற்கு வர்ற போது அவர் திறந்து பார்த்தாரு, நெற்றிக்கண்ணால் எரித்தாராம். அப்படி எரித்த மாதம் பங்குனி மாதம் அப்படிங்கிறாங்க. ஆகையினாலே தான் இந்த பங்குனி மாதத்தையும் முன்னோர்கள் வழிபட உகந்த மாதமாக வைத்தார்கள். பொதுவாக நல்ல காரியம் நாம் செஞ்சாலும் கூட இறை வழிபாட்டுக்கென்று இந்த 6 மாதங்களும் அதற்குரிய வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டுமாம். ஆடி மாதம் ராவண சம்ஹாரம், மார்கழி மாதம் பாரத போர், புரட்டாசி மாதம் இரணிய சம்ஹாரம், மாசி மாதம் சிவன் ஆலகால விஷம் அருந்தி இந்த உயிர்களை காப்பாற்றியது. அதே நேரம் பங்குனி மாதம் மன்மதனை நெற்றிக்கண்ணால் எரித்தது, ஆனி மாதம் மகாபலி சக்கரவர்த்தி பாதாளத்தில் இருந்தது. ஆக இப்படிப்பட்ட இந்த மாதங்களுக்கு அன்று ஒரு அழகான பாடல் ஜோதிட கணிதாமிர்தத்திலே இருக்கிறது. அந்த பாடல் என்ன, அதில் உள்ள விரிவுகள் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கின்ற நாள். அது மட்டுமல்ல, அதிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரப்போகிறது. ராசிநாதன் செவ்வாய் 2 இருப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை அகலும். உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும், பதவிகளும் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய், இடம் பூமியால் லாபம் உண்டு. வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று வாங்கல் கொடுக்கல் ஒழுங்காகும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கலாம். புத ஆதித்ய யோகம் 2 இருப்பதனாலே குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். பெற்றோர் வழியில் உங்களுக்கு பெருமையான தகவல்கள் கிடைக்கலாம். உற்றார் உறவினர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறும். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு எதிர்பார்த்த விதத்தில் உதவிகள் கிடைத்து மகிழும் நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் அதிகாலையில் வரலாம். சூரிய புதன் ஆதிக்கம் இருப்பதனாலே, புத ஆதித்ய யோகம் என்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை அகலும். மாமன் மைத்துனவடியில் ஒரு மங்கள நிகழ்வு நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பண பொறுப்புகள் சொல்லி வாங்கி கொடுத்த தொகை கூட உங்களுக்கு வரலாம். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். எனவே நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். மாமன் மைத்திரு வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். பொருளாதார பற்றாக்குறை அகலும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகள் இந்த ஒற்று வருவார்கள். 9ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருப்பதனாலே தந்தை வழி அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் மிகச் சிறப்பான நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு விரையாதிபதி சந்திரன் ராசிகள் இருப்பதால் இன்றைக்கு விரயங்கள் ஏற்படலாம். சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுவதும் நல்லது. அதே நேரம் விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வரலாம். விஐபிக்கள் ஒத்துழைப்போடு ஒரு புதிய காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் பழைய தொழிலை கொடுத்து விட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகளுக்கு வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு 10ஆம் இடத்திலே சூரியன். அரசு வழியில் ஆதரவு கிடைக்கும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் உங்களுக்கு வேலைப்பளுவை மேலதிகாரிகள் சுமத்தலாம். விரயஸ்தானத்திலே கேது. ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். பயணங்கள் பலன் கொடுக்கும் விதத்தில் அமையும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவீர்கள். மாலை நேரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகின்றது. மனம் திறந்து பேசி மற்றவர்களுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். 8லே செவ்வாய் இருக்கின்றார். எனவே வெளியில் செல்கின்ற பொழுது கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆதாயம் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் சிறு தொல்லைகள் வரலாம். இருந்தாலும் கூட மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும். 6ல் சனி இருக்கின்றார். எனவே உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. உத்தியோக பிரச்சனைகள் நேற்றைய பிரச்சனையோ அல்லது தொடர்ந்து வந்த பிரச்சனைகளோ அதிலிருந்து நல்ல முடிவுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இன்று உங்களுக்கு 11ஆம் இடத்திலே கேது இருப்பதனாலே அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல் ஆதாயம் தரும் தகவலாக இருக்கலாம். அதே நேரம் இன்று கிழமை ஞாயிறு. எனவே சோமாஸ்கந்தர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை வழங்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள், நாடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். பொதுநல ஈடுபாடும் நன்றாக அதிகரிக்கப் போகின்றது. பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது பற்றி சிந்திப்பீர்கள். விலகிச் சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். முன்னேற்றம் கூட முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். குருவின் பார்வை ராசியில் பதிவதனாலே கல்யாண கனவுகளும் நனவாகலாம். சுப செய்திகளும் அந்த வண்ணமாக இருக்கும். இன்று கிழமை ஞாயிறு என்பதனாலே சிவன், நந்தி, உமையோள் வழிபாடு நன்மையை வழங்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சூரிய பார்வை இருப்பதனாலே காரியங்கள் அனைத்தும் கைகூடும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கலாம். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் புகழும் கிடைக்கும். 3ஆம் இடத்தில் ராகு இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வழிபாடுகளிலும் உங்களுக்கு நம்பிக்கை கூடும். அருகில் உள்ளவர்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அதன் மூலமாக உங்களுடைய காரியங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மறைந்த
மறைந்திருந்து குருவும் சுக்கிரனும் இருக்கிறார். இருந்தாலும் குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிகிறது. குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை பதிவதனாலே குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சி கைகூடலாம். இன்றைக்கும் நீங்கள் கொடுத்த பாக்கி வராத தொகை இப்பொழுது இன்றைக்கு அந்த பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நாள். இருந்தாலும் குரு பார்வை இருப்பதனாலே நீங்கள் மனக்கலக்கம் கொள்ள வேண்டாம். உங்களுடைய மனக்கலக்கம் அகல குருவை நீங்கள் வழிபடுவது நல்லது. அதிகாலையிலேயே ஆணைமுக பெருமானையும் நீங்கள் வழிபட்டால், சிதறுகாய் உடைத்து வழிபடுவதன் மூலம் துன்பங்கள் சிதறி ஓடும். 2 ராகு இருப்பதால் தேவைக்கேற்ற பணம் வரும். மலைபோல் வந்த துயரத்தை பனிபோல் ஆக்குவது வழிபாடுகள் தான். அந்த அடிப்படையில் இன்று குரு பார்வை இருப்பதனாலே பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருந்தாலும் பயணங்களை கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. யாரிடமும் எதுவும் பேசினால் முன் யோசனையுடன் பேசுவதே உகந்தது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். கொடுக்கல் வாங்கல்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பொது வாழ்விலே உங்களுக்கு நல்ல தகவல்கள் வரப்போகின்றது. பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். அன்பு நண்பர்களின் ஆதரவால் புதிய வாய்ப்புகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்வீர்கள். தொழிலிலே புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளையோ அல்லது அவர்களுக்குரிய வேலை வாய்ப்புகளையோ நீங்கள் எதிர்பார்த்து ஏதேனும் புது முயற்சி செய்தால் அதில் வெற்றி கிடைக்கும். மீனராசி நேயர்களே, கடல் தாண்டும் யோகம் வருவதற்கான அறிகுறி தென்படுகின்ற நாள். நாம் இந்த நிறுவனத்தில் இருந்து கொண்டு என்ன செய்வது? இதை காட்டிலும் நல்ல சம்பளம் வேண்டுமே. எனவே நல்ல நிறுவனங்களிலிருந்து நமக்கு அழைப்புகள் வருமா என்று முயற்சித்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. நண்பர்கள் மூலமும் உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கலாம். அன்பு நண்பர்களின் ஆதரவால் புதிய வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்வீர்கள். பஞ்சமஸ்தானத்தில் குரு. எனவே பிள்ளைகளினுடைய சம்பாத்தியமும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் யோகமும் உண்டு. புதிய வாய்ப்புகளை புதிய முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். ஜென்மச்சனியாக இருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு தொல்லைகள் வரலாம். எனவே மாற்று மருத்துவம் உடல் நலத்தை சீராக்கும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.